சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து சேதுவோட நல்ல குணத்தெல்லாம் பார்த்துட்டு, சேது மேல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வருது. டாக்டரும் கேட்குறாங்க, "இப்படிப்பட்ட மனுஷனை போயாமா நீ வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம சேதுவுக்கும் தமிழ் மேலே கொஞ்சம் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். தமிழ் மேலே இருந்த கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு சேதுவுக்கும். ஏன்னா தமிழ் வந்து அங்கே வர சின்ன சின்ன பேஷண்ட் எல்லாத்தையுமே வந்து அக்கறையாக பார்த்துக்கிறத பார்த்துட்டு சேது வந்து தமிழை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, இதுக்கு மேலே யாரும் கேம்புக்கு வரமாட்டாங்க, நாளைக்கு சீக்கிரமாக வந்து கேம்பை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு டாக்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா தமிழும் சேதுவும் கிளம்புறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர்ஸுக்கும் வேறு இடத்துல ரூம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தா இங்கே தமிழும் சேதுவும் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த வண்டு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. ஐயா, இந்த வண்டு ரொம்ப கொடுமையான ராட்சச வண்டியா, எல்லாரும் இங்கேருந்து தப்பிச்சிருங்கய்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடுறாங்க. ஆனால் அந்த வண்டு எல்லாரையும் கடிக்க ஆரம்பிச்சிருது. சேது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே சமையலுக்கு வச்சிருந்த தீப்பந்தத்தில் தீயை பிடிச்சி அந்த வண்டுகள்லாம் விரட்டி எல்லாரையும் காப்பாற்றிடுறாரு. அப்பத்தாவை வண்டு கடிச்சிருது. ஐயோ அம்மாச்சி, என்ன அம்மாச்சி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழும் சேர்ந்து அப்பத்தாவை வந்து தூக்கிட்டு அங்கே உட்கார வச்சுருக்காங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, சரி இவங்க இங்கே இருக்கட்டும், நீங்கள் அங்கே போய் என்ன ஏதுன்னு பாருங்க. அங்கே அங்கே அமைச்சர் ராஜாங்கமும் கூடவே அவங்க கூட வந்தவங்களாம் தனியாக இருக்காங்கல்ல, இந்த விஷயத்த போய் சொல்லி நீங்கள் அவங்க உள்ளவங்கள சேவ் பண்ணுங்க, நாங்கள் இங்கே பத்திரமா இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் கூடயே அப்பத்தான் இருந்துக்கிறாங்க. மோகனா கண்மணியும் சேது கூடயே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே பார்த்தா கரெக்டாக சேது வெளியே பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வண்டெல்லாம் வந்துடுது. அப்போ தான் வந்து அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ராட்சச வண்டு ஊர் முழுக்க வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லி வாயை மூடலை, அதுக்குள்ளே வண்டு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. வண்டெல்லாம் பறந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா உள்ளே போயிட்டு அந்த வண்டு சாவித்திரி, தாமரை, ஈஸ்வரி, சித்ரா எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிருது. அந்த பங்களாவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் வந்து, ஐயோ இப்படி வண்டெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் வண்டு கடிச்சிருது. ராஜாங்கத்தையும் வண்டு கடிச்சிருது. ராஜாங்க அப்படியே உள்ளே போயிட்டு மயங்கி கிடக்காரு. உள்ள எல்லாருமே மயக்கம் போட்டு கிடக்காங்க. சேது வந்து தீப்பந்தத்தோட வந்து அந்த வண்டெல்லாம் விரட்டி அடிச்சு, என்னப்பா ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு வர்றாரு. மோகனாவும் வர்றாங்க. இல்லைப்பா, இந்த மாதிரி இந்த வண்டு கடிச்சிருச்சுப்பா எங்களெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்து ஏற்கனவே அந்த வண்டு கடிக்கு மருந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் எங்கெங்கே வண்டு கடிச்சிச்சோ அங்கே அந்த மருந்தை அப்ளை பண்ணி அவங்களுக்கு முதலுதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, தாமரை, சித்ரா எல்லாம் அப்போ தான் கண் முழிச்சு உட்காருதுங்க. ஐயோ மாமா, என்ன மாமா இது, நீங்கள் என்னடானா டூருக்கு கூட்டிகிட்டு வருவீங்கன்னு பார்த்தா இப்படி வண்டு இருக்கிற இடத்துக்கும் பாம்பு இருக்கிற இடத்துக்கும் கூட்டிகிட்டு வரீங்க, எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா, நம்ம இங்கேருந்து உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லிக்கிட்டு இருக்கு. உடனே ராஜவங்க வந்து, இரு தாமரை, அப்படி நம்ம எப்படி போக முடியும் அவ்வளோ சீக்கிரம், பொறு, இங்கே தான் மெடிக்கல் கேம்ப் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா ஊர்ல இருந்து மக்கள்லாம் ஓடி வர்றாங்க. ஐயா, இந்த மாதிரி இந்த வண்டுனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டுட்டாங்கய்யா, இந்த வண்டு இப்போதைக்கு போகிற மாதிரி தெரியலையா, ஊர் மக்களெல்லாம் ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த வண்டு, எல்லாரும் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்காங்க, வெளியே தடவை போக முடியல, சின்ன பிள்ளைங்கலாம் பள்ளிக்கூடத்துக்கும் போக முடியலையா, இந்த வண்டு காட்டுக்குள்ள அதிகமாக இருக்கு, அதோட ஒரு சில இனங்க தான் இந்த பக்கம் வந்து மக்களை துன்புறுத்துது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வாயை பொழக்குது. இரு சாவித்திரி கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு. சரி, இதுக்கு என்னதாங்க வழி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து அவங்க கிட்ட கேட்குறாரு. ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இந்த வண்டு கூட்டத்தோட ஒரு பெரிய இனமே இருக்கியா, அதை அழிக்கிறதுக்கு நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம், ஆனால் உள்ளே யாருமே போக முடியலையா, சரியான வசதியும் எங்களுக்கு கிடைக்கல, அதனால தான் அப்பப்போ இந்த மாதிரி இந்த வண்டு கூட்டம் வந்து எங்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் உடனே சேது சொல்கிறாரு.
சரிப்பா நான் போகிறேன் அப்படின்னு சேது சொல்கிறாரு. ராஜாங்கமும் வந்து இல்லையா சேது உன் கூட நானும் வரேன் அப்படின்னு சொல்லவும் மோகனா வந்து எங்க எதுக்குங்க நம்ம இதுக்கு வேற ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட மோகனா சொல்கிறாங்க. இல்லை மோகனா இது உடனடியாக சரி பண்ணுற வேலை, நாங்கள் முன்னாடி போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழ் சொல்கிறாங்க, மாமா நானும் வரேன் மாமா, அங்கே உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா முதலுதவி பண்ணுறதுக்கு நான் கூட இருக்கேன் அப்படின்னு தமிழும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கிட்டு இந்த சாவித்திரி வந்து ஆஹா வசமா போய் இவளே மாற்றா, காட்டுக்குள்ள நிறைய விஷ ஜந்து அது இதுன்னு இருக்கும், எப்படியாவது இவளை போட்டு தள்ளிட்டா நமக்கு பெரிய பிரச்சனையும் முடிஞ்சிடும். கூடவே இந்த 3 பேரும் தான் நமக்கு இருந்த பெரிய தொல்லைகளே, ராஜாங்கத்தையும் அந்த சேதுவும் செத்து போயிட்டாங்க அப்படின்னா நம்ம குடும்பம் தான் இந்த சொத்தை முழுக்கையும் ஆள போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மனசுக்குள்ள கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தமிழ் சேது ராஜாங்கம் 3 பேரும் சேர்ந்து காட்டுக்குள்ள தீப்பந்தத்தோட போறாங்க. உள்ளே போய்கிட்டு இருக்கும்போதே அங்கங்கே பயங்கரமான சத்தம் கேட்குது. பார்த்து போங்கய்யா, நீங்கள் உதவிக்கு எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட ஒரு ஃபோனையும் கொடுக்குறாங்க. 3 பேரும் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனால் அங்கங்கே வினோதமான சத்தமெல்லாம் கேட்குது. சாப்பாட்டுக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க, பழங்களெல்லாம். அங்கே பார்த்தா திடீர்னு வந்துட்டு ஒரு பாம்பு வந்துடுது. மாமா இங்கிட்ட வாங்க மாமா, பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. அப்படியே 3 பேரும் அப்படியே ஓரமாக போயிட்டாங்க. அந்த பாம்பு 3 பேரையும் துரத்த ஆரம்பிச்சிருது. தமிழ்னால ஓட முடியல. தமிழ் அப்படியே ஓரமாக போய் நின்றுக்கிறாங்க. தமிழ் வந்துட்டு தமிழ் முன்னாடியே அந்த பாம்பு வந்து நிற்கிது தமிழை கொத்துறதுக்காக. தமிழ் வந்து அப்படியே சாமி கும்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. எங்களை விட்டுரு, தயவு செஞ்சு எங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு வந்து அங்கேருந்து போக ஆரம்பிச்சிருது. அப்புறம் பார்த்தா தமிழ் சொல்கிறாங்க, மாமா அவங்க சொன்ன இடம் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது வந்து அந்த வண்டை இருக்கிற இடத்துல கொளுத்தி விடுறாரு. அந்த வண்டெல்லாம் ஒவ்வொன்றா எல்லாம் சாக ஆரம்பிச்சிருது. தேயிலை எல்லா வண்டும் அங்கங்கே வந்து பறந்து அங்கே தமிழ் ராஜாங்கம் சேது 3 பேரையும் கடிச்சிருது. ஆனால் அதுக்கான மருந்து தடவுறதுனால ஆனால் 3 பேத்துக்கு எதுவுமே ஆகலை. காற்றுல அந்த வண்டுகிட்ட இருந்து நெருப்பு பரவி தமிழோட புடவையில பிடிச்சிருது. அப்படியே தமிழோட புடவையில பிடிச்சதுனால அவங்க கை காலெல்லாம் தீயா ஆயிருது. சேது இதை பார்த்துட்டு பயந்துடுறாரு. ஐயோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவர் தமிழ் அப்படியே தன்னோட வேஷ்டி எடுத்து அணைச்சி அங்கே வந்து தமிழை காப்பாற்றிடுறாரு. ஆனால் தமிழ் கை கால் கன்னத்துலலாம் வந்துட்டு ஒரு மாதிரி தீக்காயம் ஆகிருது. அப்புறம் பார்த்தா இந்த விஷயம் வந்து மேலிடத்துக்கு தெரிஞ்சு தீயணைப்புத்துறையினர் காட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. எப்படியோ வந்து தமிழை வந்து அப்படியே அவங்க உதவியால் கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த மருத்துவ முகாம் போட்டிருக்க இடத்துக்கே தமிழை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாம் தமிழுக்கு தீப்பிடிச்சதை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. அப்பத்தான் வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ என்னையா ராசாங்கம், என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் எனக்கு ஒன்றும் இல்லாமச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. என்னடி ஒன்றும் இல்லைன்ற, கை காலெல்லாம் இப்படி வெந்து போயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அழுகிறாங்க. இங்கிட்ட பார்த்தா அந்த கிராம மக்கள்லாம் வந்து ரொம்ப நன்றிம்மா, உன் உயிரை பணைய வச்சு நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவியை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து ராஜாங்கம் தமிழ் சேது 3 பேர்த்துக்குமே நன்றி சொல்கிறாங்க. ராஜாங்கம் வந்து தமிழை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. பாவம் அந்த பிள்ளை வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வந்து தமிழை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரிக்கு வந்து அதோட கனவு கோட்டையை இடித்த மாதிரி ஆகி போயிருச்சு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.